இரங்கல் உரைகளை தொடர்ந்து இடம்பெற இருப்பது கொள்ளிகுடம் உடைக்கின்ற கர்மம். இந்த கொள்ளிகுடம் உடைக்கின்ற கர்மத்தை பற்றி அங்கேயும் சில வார்த்தைகள் சொன்னேன், இங்கேயும் சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று விளைகிறேன். இறந்தவருடைய ஆன்மா தான் வாழ்ந்த சுற்றாடலிலே சிறிது காலம் சுற்றி திரியும் என்பது சைவர்களுடைய நம்பிக்கை. அதன் பிரகாரம் இறந்தவருடைய ஆன்மாவை இன்று இந்த கொள்ளிகுடத்திலே ஆவாகனம் செய்து அதற்குரிய பூசைகளை அங்கே இயற்றி இங்கே எடுத்து வந்திருக்கிறோம். மனிதராக பிறந்த எங்களிடையே ஆசைகள் இறக்கும் வரை ஒட்டிக்கொண்டு இருக்கும் என்பது எங்களுடைய பெரியோர்கள் எங்களுக்கு கூறிய அறிவுரைகள். அவற்றிலே கடைசி வரை எங்களோடு இருப்பது 3 ஆசைகள். முதலாவதாக மண்ணாசை, இரண்டாவதாக பொன்னாசை, மூன்றாவதாக பெண் அல்லது ஆணாசை. இவை 3ம் ஒரு உமி தூக்குற பலன் மனிதனுடைய உடம்பிலே இருந்தாலும் கூட இந்த ஆசைகள் விட்டு அகல்வதில்லை என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த கொள்ளிகுடத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்மா பிறப்பினூடாக சுத்திகரிக்கப்படுகிறது. தங்கத்தை நெருப்பிலே இட்டு எரித்து அடித்தால் அது எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டு நகை செய்வதற்குரியதாக ஆகிறதோ அதே போல பிறப்பினூடே ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது. கடைசியாக அதனோடு ஒட்டிக்கொண்டிருக்கிற இந்த 3 ஆசைகளும் ஆன்மாவை விட்டு விலகினால் ஆன்மா எதுவித தடையும் இல்லாமல் இறைவனுடைய பாதத்தை சென்று அடைந்து அழிவில்லாத இன்பத்தை பெறும் என்று பெரியோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் இந்த கொள்ளிகுடத்தை உடைக்கும் பொழுது 3 ஓட்டைகள் அந்த கொள்ளிகுடத்திலே போடுகிறோம். இந்த 3 ஓட்டைகளின் வழியாக கொள்ளிகுடத்திலே இருக்கிற நீர் வழிந்து ஓடி எப்படி கொள்ளிகுடம் பெருமையாகிறதோ அதே போல ஆன்மாவினுடைய ஆசைகளும் அற்று அது சுத்திகரிக்கப்பட்டு இறைவனுடைய பாதத்தை சென்று அடையும் என்பது சைவர்களாகிய எங்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் நாங்கள் இந்த கொள்ளிகுடத்திலே 3 ஓட்டைகளை போட்டு இந்த கொள்ளிகுடத்தை நாங்கள் உடைக்கிறோம். வெளிநாடுகளிலே வாழ்கின்ற நாங்கள் ஊரிலே செய்வது போல இந்த கொள்ளிகுடத்தை உண்மையாக அதிலே ஊட்டை போட்டு இந்த தண்ணீரை இறந்தவர்களுடைய உடலிலே தெளிப்பதை நீங்கள் இடுகாட்டிலே கவனித்திருப்பீர்கள். அப்படி நான் இங்கே செய்து இந்த இடத்தை ஈரமாக்கவோ அல்ல வெள்ளமாக்கவோ முடியாது. அதன்படியினாலே நான் இதை அடையாள ரீதியாக செய்து எங்களுடைய மன திருப்திக்காகவும் இறந்தவருடைய ஆன்மா இறைவன் பாதத்தை சென்று என்றும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த கர்மத்தை அடையாள ரீதியாக இப்போது ஏற்றுவோம். அதைத் தொடர்ந்து குடும்பத்தினர் இன்று இந்த கிரியைகளில் பங்கு கொண்டவர்களுக்கு நன்றி உரை செலுத்துவார்கள்.